ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா இந்தியன் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது தேங்காய் திரட்டு பால் ஸ்வீட் எப்படி செய்யலாம்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சு அது ஹீட் ஆனதோட 3 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்வீட் செய்ய முக்கியமான ஒரு பொருள் வந்துட்டு பாசிப்பருப்பு. இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த ஸ்வீட் செய்யலை கண்டிப்பாக இதை சேர்த்துக்குங்க. இதை நல்லா ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா கறியிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு ஃப்ளேவர் வாசம் வரும். அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்படி வறுத்து பாசிப்பருப்பு இந்த ஸ்வீட்டில் சேர்த்து செய்கிறனால நல்லா அந்த ஸ்வீட் வந்துட்டு நல்லா வாசமாக இருக்கும். ரொம்ப சத்தானது இது. குழந்தைங்களுக்கு வேகமாக செஞ்சு கொடுக்கலாம் அந்த ஸ்வீட்டு. இப்போ இதுக்கு ஒரு கப் தேங்காய் எடுத்துருக்கேன். அது கூட நம்ம அரைச்சி எடுத்துருக்க பாசிப்பருப்பு பவுடரையும் சேர்த்துக்குவோம். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்குவோம். தேங்காய் எடுத்துக்கிட்ட அளவுக்கு ஒரு கப் சர்க்கரை எடுத்துக்குவோம். நான் வந்து கருப்பட்டி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வெல்லம் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் எடுத்துக்குவோம். பாசிப்பருப்பு வறுத்ததோடு அரைச்சி பவுடராக சேர்த்து இதோடு சேர்த்துக்கிட்டதுனால தான் இந்த ஸ்வீட் நல்லாயிருக்கும். இதை நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்த்து இப்படி அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி ஸ்வீட்டு நீங்கள் வந்துட்டு கெஸ்ட்டு யாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா உடனே செஞ்சு கொடுக்கணுன்னா இந்த ஸ்வீட்டை நீங்கள் வேகமாக செஞ்சிடலாம். இது ரொம்ப டைம் எடுக்காது. ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நெய் ஹீட் ஆனதோட நான் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். முந்திரிக்கிட்ட அதை நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோன்னே எடுத்துருங்க. இது ஒரு சத்தான ஸ்வீட்டு. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கேசரி இதெல்லாம் செய்கிறதுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியானது வேறு. நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத அந்த நெய்லேயே சேர்த்து நல்லா கைவிடாமல் மீடியம் ஃப்ளேம் இல்லாமல் சிம்மில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு கிளறி விடுங்க. இது கூட லைட்டாக ஒரு பிஞ்செல்லாம் உப்பு சேர்த்துக்குங்க. அப்போ தான் அந்த ஸ்வீட் நல்லா தெரியும். இதில் சேர்த்துருக்க இனிப்பு இந்த உப்பு லைட்டாக சேர்த்து தான் நல்லா தெரியும் சாப்பிடையில. கை விடாமல் நல்லா கிண்டி விடுங்க, கட்டி கட்டுறாமல் கிண்டி இது வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா அல்வா பதத்துக்கு இப்படி வரணும். அடிக்கனமான பாத்திரத்தையே எடுத்துக்கோங்க. ஏன்னா பருப்பு நல்லா அடி பிடிச்சிரும். நல்லா கைவிடாமல் கிண்டிக்குங்க. இப்போ எப்படி அல்வா மாட்டி வந்துடுச்சா? இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியும் சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. பாத்திரத்தில் இது ஒட்டலை. நல்லா அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு. ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்வீட்டை நீங்கள் ஒரு தடவை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு டேஸ்ட்டுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு.